இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 32. பாலு மலரை அறைய அப்போதுதான் படித்துறையிலிருந்து எழுந்து வந்த லக்ஷ்மியின் காலடியில் போய் விழுந்தாள். அவள் லக்ஷ்மியின் கால்களை இறுக பற்றி கொண்டு, அக்கா நான் தான் தப்பு பண்ணினேன், தயவு பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க அக்கா, நான் தானே தப்பு பண்ணேன், என் குழந்தை என்னக்கா பண்ணுச்சு, தாலியை மட்டும் அறுக்க வேண்டாம்னு சொல்லுங்கக்கா, தயவு பண்ணி அறுக்க வேண்டாம்னு சொல்லுங்கக்கா என கதறினாள் மலர். சி, உன்னையெல்லாம் தொட்டா கூட பாவம் என அவளை உதறிவிட்டு சபை நடுவே வந்தாள் லக்ஷ்மி. முத்தரசுவை பார்த்து, ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு வெக்கமாவே இல்லை, என்ன ஜென்மமோ நீ எல்லாம் தூ என காரி உமிழ்ந்தவள் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள சில நொடிகள் எடுத்துக்கொண்டாள். எனக்கு வர கோபத்துக்கு உங்க 2 பேரையும் கண்டத்தடமா வெட்டி ஆத்துல வீசிடுவேன், ஆனா எந்த தப்பும் செய்யாத அந்த குழந்தைக்காக தான் உங்களை உயிரோட விடுறேன் என்றவள் பார்வை ஒரு சில நொடிகள் மேடிட்டிருந்த மலரின் வயிற்றில் படிந்து மீண்டது. முத்தரசு ஏதோ பேச வர ஒரே ஒரு வார்த்தை பேசின, என் காலில் கிடக்க செருப்பு தான் பேசும். உன் தகுதிக்கு நீ என்ன நாயே என்ன வேண்டாம்னு சொல்றது? இப்ப சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. பொண்டாட்டினோ பொண்ணுனோ உரிமை கொண்டாட்டிட்டு எங்களை தேடி வந்த, அதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும் என தாலியை கழட்டி அவன் மூஞ்சியில் விசிறி எறிந்தவர் தன் தந்தையிடம் திரும்பி, வாங்கப்பா போகலாம் என கிளம்பி விட்டார். மற்றவர்கள் எவ்வளவு தடுத்தும் ஏற்கவில்லை. லக்ஷ்மி முடிவெடுத்து கிளம்பிவிட்ட பின் மற்றவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் ஊர் பஞ்சாயத்தில் மலரையும் முத்தரசுவையும் ஊரை விட்டு தள்ளி வைத்தனர். அவர்களுடன் அன்னம் தண்ணீர் புழங்குபவர்களையும் தள்ளி வைப்பதாக அறிவித்தனர். இரு வீட்டிலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்க கையில் பணம் என்று ஏதும் இல்லாத நிலையில் மலரை அழைத்து கொண்டு வெளியூரிலிருந்து ஒரு நண்பனை தேடி சென்று விட்டான் முத்தரசு. தன் தாய் வீட்டுக்கு லக்ஷ்மி வாழவட்டியாக திரும்பி வந்ததும் 4 பேர் 4 விதமாக அல்ல 40 விதமாக பேச அதை ஒரு பொருட்டாக கூட கருதவில்லை அவள். அவர்கள் எல்லோரின் ஒருமித்த கருது, என்ன தப்பு நடந்திருந்தாலும் பொட்டப்புள்ள புருஷனை அனுசரிச்சு போயிருக்கணும் என்பதுதான். இதை கேட்கையில் ஆண்கள் தவறு இழைத்தாலும் பெண்கள் தவறு இழைத்தாலும் தூற்றப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் என்றும் பெண்கள்தான் என்ற எண்ணம் தோன்றி லக்ஷ்மியின் இதழ்களில் விரக்தி புன்னகையை வரவழைத்தது. இப்படியே ஒரு 6 மாதம் கடந்து விட்டிருந்தது. வீட்டில் எல்லா மூலைகளிலும் சோகம் மட்டுமே நிரம்பி வழிந்தது. கிட்டத்தட்ட லக்ஷ்மி பேசவே மறந்துவிட்டாள் என கருதும் அளவிற்கு அவளின் பேச்சு குறைந்து போனது. ஏதாவது தேவை என்றால் மட்டும் அவ்வப்போது ஓரிரு வார்த்தைகள் வரும், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கும் சேர்த்து அஞ்சம்மாள் புலம்பி தீர்த்து கொண்டிருந்தார். பாரதியும் வீரமரவரும் வீட்டின் நிலை கண்டு பெரும்பாலும் பகலில் வீட்டில் தங்குவதையே குறைத்து கொண்டிருந்தனர். பாரதி பாலிடெக்னிக் முடித்துவிட்டு அப்பாவிற்கு விவசாயத்தில் உதவியாக இருக்கிறேன் என்ற பெயரில் நண்பர்களுடன் ஊர்தான் சுற்றி கொண்டிருந்தான். அவர்கள் 4வரின் அப்போதைய ஒரே சந்தோஷம் யாழ் மட்டும்தான். அவள் சிரிப்பு மட்டும்தான் அவர்களை ஓரளவு புன்னகையுடன் நடமாட வைத்து கொண்டிருந்தது என சொல்லலாம். அதிலும் முக்கியமாக லக்ஷ்மிக்கு பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியை கெடும் என்ற பழமொழி இப்போதைக்கு இவர்கள் குடும்பத்திற்கு தான் மிக பொருந்தும் போல. இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் போதாதென்று அதைவிட பெரியதாக ஒன்று வந்து சேர்ந்தது. பாரதியுடைய அண்ணனுக்கு பார்த்திருந்த பெண்ணின் பெற்றோர் இவர்கள் வீடு தேடி வந்திருந்தனர். வீட்டின் அத்தனை பேரையும் கூட்டி வைத்து ஓயாத அழுகை. கடைசி நிமிடத்தில் மகளின் திருமணம் நின்றிருக்க அதன் பிறகு அவளுக்கு எந்த வரனும் கைகூடி வரவில்லை. அந்த பெண்ணிற்கு தங்கள் மகன் செய்த பாவம் தான் தங்கள் பெண்ணின் தலையில் விடிந்து விட்டதோ என எண்ணாமல் இருக்க முடியவில்லை. வீரமரவராலும் அஞ்சம்மாவாலும் அண்ணன் மகனாய் இருந்தாலும் அவர் இவர்களுக்கும் மகன்தானே. அவர்கள் பாரதிக்கு தங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சுதலாய் கேட்க வலுவாய் மறுக்க முடியவில்லை இவர்களால். அந்த பெண்ணின் பேர் கீதா. அவளுக்கு ரகுநாதன் என ஒரு தம்பியும் இருந்தான். பாரதிக்கும் கீதாவுக்கும் சிறப்பாக இல்லை என்றாலும் அவர்கள் ஒரு கோவிலிலேயே எளிமையாக திருமணம் நடந்தது. அவர்களின் எண்ணமெல்லாம் தங்கள் குடும்பத்தால் ஒரு பெண்ணின் வாழ்வு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்றிருக்க, கீதாவின் எண்ணமோ எந்த குடும்பத்தால நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னேனோ அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் என்பதாய் மட்டும்தான் இருந்தது. அத்தை மகன் மீது சிறு வயதிலிருந்தே அப்படி ஒரு பிடித்தம் அவருக்கு. அப்போது அந்த பிடித்தம் பொய்யாய் போயிருக்க அந்த வன்மம் எல்லாம் அவர் குடும்பத்தின் மீது திரும்பி இருந்தது. கல்யாணத்தில் லக்ஷ்மி நாத்தி விளக்கு பிடிக்க அதிலிருந்தே ஆரம்பித்தது பிரச்சனை.
கல்யாணமாகி ஒரு வருஷம் கூட வாழாம வாழாவட்டியா வந்த பொண்ணு விளக்க பிடிச்சா என் பொண்ணு வாழ்க்கை விளங்குமா என கீதாவின் அம்மா அங்கலாய்ப்பாய் சொல்ல, அதிலிருந்து லக்ஷ்மி எதை தொட்டாலும் அங்கே பிரச்சனை தான், ஒரே குத்தல் பேச்சுதான். லக்ஷ்மி தான் பேசுவதே இல்லையே, நீ என்னவும் சொல்லிக்கொள், அது என்னை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது போல லக்ஷ்மி அவரை ஒரு அலட்சிய பார்வை பார்த்து நகர்ந்து விடுவாள். அது கீதாவுக்கும் அவளின் அன்னைக்கும் இன்னும் கோபத்தை அதிகரிக்கத்தான் செய்தது. லக்ஷ்மி எதுவும் திரும்பி பேசாதது வேறு வசதியாக போயிற்று. அதனால் நாளுக்கு நாள் எல்லா விஷயத்திலும் லக்ஷ்மியை கீதா ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டேதான் இருந்தாள். தொட்டதற்கெல்லாம் குற்றமும் குறியும் கண்டுபிடிக்கப்பட்டது. லக்ஷ்மி மாதிரி அஞ்சம்மாவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. பின்னே தன் மகளை ராசி இல்லாதவள் என்று ஒரு நாளைக்கு 40 முறை திட்டுவதை எந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியும்? கீதா ஒன்று சொல்ல பதிலுக்கு அஞ்சம்மாள் ஒன்று சொல்ல என விழுந்ததிலிருந்து இரவு வரை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருந்தது. ஏற்கனவே வீட்டின் மூத்த மகன் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ள இப்போது எங்கே இருக்கிறான் என்றே தெரியாத நிலை. ஒரே செல்ல மகளும் வாழாவட்டியாக வீட்டுக்கு வந்துவிட்டாள், அதுவும் கையில் குழந்தையுடன். இந்த நிலையில் கீதாவை ஏதாவது சொல்லி அவள் ஒப்பாரி வைத்து ஊரை கூட்டினாள். மானம் போகுமே என்று வீரம் மறவரும் பாரதியும் அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது தானே. பாரதியும் தன் பொறுமையை இழக்கும் நாள் வந்தது. வீரமரவர் சொத்துக்கள் அத்தனையையும் தன் அண்ணன் மகன் உட்பட 3 பங்குகளாக பிரித்து அதையும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தான் முழு உரிமை உள்ளது எனவும் இவர்கள் சொத்தை அனுபவிக்க மட்டுமே பாத்தியப்பட்டவர்கள் என உயில் எழுதிவிட்டார். அங்கேதான் பிரச்சனை பெரிதாய் வெடித்தது. எப்படியும் மூத்த மகன் திரும்பி வரப்போவதில்லை. லட்சுமி பெண் என்பதால் அவருக்கும் சொத்தில் பங்கு தர வேண்டியதில்லை. ஆக மொத்தம் சொத்து முழுவதும் தன் கணவன் பாரதிக்கு தான் வரும் என நினைத்திருந்த கீதாவிற்கு இது பெரும் அதிர்ச்சிதான். வீரமரவரை நடுக்கூடத்தில் நிறுத்தி வைத்து அவள் கேள்வி கேட்க, அதுவரை எதற்காகவும் தன் மருமகளிடம் ஒரு வார்த்தை கூட பேசிராத அவர் அவளை ஒரு ஏளன பார்வை பார்த்துவிட்டு நகர கீதாவின் கோபம் அதிகமானது. வயசான காலத்துல போட்டதை தின்னோமா, ஒரு மூளையில் சுருண்டு படுத்தோமான்னு இல்லாம எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க? சில அறிவிக்கிட்ட ஜென்மத்துக்கு சோத்துல எவ்வளவு உப்பு போட்டாலும் சொரணையே வரதில்ல என அவள் சொல்லிக்கொண்டே போக பலார் என்ற ஒரு சத்தம். பாரதி தான். அரை விழுந்த கன்னத்தை இறுகி பற்றியபடி நிமிர்ந்து கீதா பாரதியை முறைக்க இன்னும் 4 அறைகள் கூடுதலாய் கிடைத்தது. நானும் போனா போகுதுன்னு பொறுத்து பார்க்குறேன். வயசுல பெரியவங்கன்னு கூட ஒரு மட்டு மரியாதை இல்லாம போச்சல உனக்கு. என் அப்பார எதுக்கு நின்று பேச ஊரில் ஒரு பயலுக்கும் தைரியம் கிடையாது. பொட்ட கழுத நீ கை நீட்டி பேசுற, வெட்டி குழி தோண்டி புதைச்சிடுவேன் பார்த்துக்கோ. அடி வாங்கி கீழே விழுந்தவளை விரல் நீட்டி எச்சரித்து விட்டு வெளியே சென்று விட்டான் அவன். எல்லோர் முன்பும் அடி வாங்கிய அவமானமும் ஏற்கனவே இறந்த பழியுணர்வும் கீதாவை வில்லத்தனமாக யோசிக்க வைத்தது. அப்போது சென்று அறைக்குள் அடைந்தவள் தான் வெளியே வரவே இல்லை. மற்றவர்களும் அவளை அழைக்கவில்லை. அறைக்குள் சென்றவள் ஒரு புடவையை எடுத்து மின்விசிறியில் சுருக்கு போட்டாள். கட்டிலின் மீது ஒரு ஸ்டூலை வைத்து அதன் மீறி ஏறி நின்றாள். அறையின் சின்ன சாளரத்தின் வழியே பாரதி எப்போது வருவான் என வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். 1 மணி நேரம் கழித்து கோபத்தில் மறந்துவிட்டு சென்ற மோட்டாரும் சாவியை எடுக்க வந்திருந்தான் பாரதி. அவன் திரும்பி வருவதை பார்த்துவிட்டு அந்த ஸ்டூலில் ஏறி சுருக்கிட்டு இருந்த புடவையை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டாள். சரியாக பாரதி ரூம் கதவை திறக்கும் நேரம் ஸ்டூலை தள்ளிவிட்டாள். துடித்து கொண்டிருந்தவளை ஓடி சென்று காப்பாற்றி கீழே இறக்கியவன் உள்ளம் நடுங்கித்தான் போனது. உயிர் யமலோகம் சென்று திரும்பி வந்ததை போலவே அப்படி ஒரு நடிப்பு. அவள் எதிர்பார்த்தது என்னவோ, வீரமரவர் சொத்துக்கள் முழுவதும் பாரதியின் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான். ஆனால் வீரமரவர் செய்ததோ அவள் நினைத்ததற்கு நேரெதிர். அந்த பெரிய வீடு பாரதிக்கும் அவள் அண்ணனுக்கும் எழுதி வைத்திருந்தவர். பக்கத்து தெருவில் இருந்த அறுவடை காலத்தில் நெல் மூட்டை அடுக்குவதற்காக வைத்திருந்த சின்ன ஓட்டு வீட்டை லட்சுமிக்கு சொந்தமாய் எழுதியிருந்தார். மனைவியையும் மகளையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்கு சென்று விட்டார் வீரமரவர். பாரதி எவ்வளவு தடுத்தும் கேட்கவில்லை. லட்சுமியின் பெயரிலும் தன் அண்ணன் மகனின் பெயரிலும் எழுதிய நிலங்களை மட்டும் தன் பொறுப்பில் கவனித்து கொண்டார். அதனால் அவர்கள் யாரையும் எதுவும் செய்ய முடியாமல் போனது கீதாவால். அவளுக்கு கிடைத்த ஒரே பலி ஆடு. அவ்வப்போது அங்கு சென்று வரும் நமது யாழ்தான். மற்றவர்களிடம் செல்லுபடியாகாத தனது கோபத்தை எல்லாம் யாழிடம் வார்த்தைகளாய் கொட்டி தீர்த்தாள் அவள்.
தேனின் கொடுக்கை விட கூர்மையாக விஷத்தை தடவி அவர் கொட்டும் வார்த்தைகளுக்காகவே வளர வளர அங்கு செல்வதை குறைத்திருந்தாள் யாழ். பாரதி கீதா தம்பதிக்கு 5 வருடங்கள் கழித்துதான் அபி என்கிற அபிநயா பிறந்தாள். அதற்கு பிறகு மேலும் ஒரு 6 வருடங்கள் கழித்துதான் இந்தர் என்கிற யுகேந்திரன் பிறந்தான். அவன் பேர் சுட்டும் விழாவில் நடந்த அளப்பறைகளை தான் பார்த்தோமே. அது மற்றவர்களுக்கு பழகிய ஒன்றுதான். ஆனால் யாழுக்கு அப்படி இல்லையே. யாழ் வீட்டுக்கு பக்கத்து வீடுதான் கதிருடையது. கதிர் உடன் பிறந்தவர்கள் 3 சகோதரிகள். இவன்தான் கடைசி. அதுவும் முருக கடவுளிடம் ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என அவன் பெற்றோர் பல வருடங்கள் வேண்டி கேட்டு பிறந்தவன். அதனால்தான் அவருக்கு கதிர்வேலன் என்று பெயரிட்டனர் அவர்கள். 3 சகோதரிகளுக்குமே அவன் மீது பாசம் அதிகம்தான். ஆனால் கதிருக்கு இவளை விட 4 வயது பெரியவளான கடைசி அக்காவின் மீதுதான் பாசம் அதிகம். நடைபழக ஆரம்பித்ததிலிருந்து அவள் கையை பிடித்து கொண்டேதான் சுற்றி கொண்டிருப்பான். ஒரு நாள் விஷக்காய்ச்சலில் படுத்த அவனின் பிரிய தமக்கை 2 நாட்களிலேயே இறந்து போனாள். 3 வயதே ஆன கதிரால் திடீரென்று இந்த இழப்பை தாங்க முடியவில்லை. எப்போது அக்கா அக்கா என்று அழுது கொண்டே இருந்தான். ஏக்கத்தில் மெலிந்தும் போனான். எங்கே மகனுக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என அவர்கள் பயந்திருந்த நேரம் தான் யாழ் குடும்பத்துடன் அந்த வீட்டிற்கு வந்தாள். கிட்டத்தட்ட யாழுக்கும் கதிருக்கும் ஒரே வயதுதான். நாட்கள் கணக்கில் தான் வித்தியாசம். யாழை கதிர் வீட்டில் விட்டுவிட்டு மற்றவர்கள் வீட்டை சுத்தம் செய்ய கதிர் யாழுடன் நன்கு ஒன்றிவிட்டான். அவனுக்கு அவன் அக்காவை திரும்ப வந்துவிட்டதை போல் அப்படி ஒரு சந்தோஷம். பிடித்து அவளின் கையை விடவே இல்லை. அந்த ஒரு நாளிலேயே அவர்களை பிரிப்பது மிகவும் கடினமாகி போனது மற்றவர்களுக்கு. கதிர் எப்போதும் யாழ் கையை பிடித்து கொண்டே சுற்ற தூங்கிய பிறகுதான் கதிரை அவன் வீட்டிலிருந்து வந்து தூக்கி செல்வார்கள். பிறகு என்ன ஒரு வீட்டில் ஒரு குரங்கு இருந்தாலே சமாளிக்க முடியாது. இவர்கள் இருவரும் சேர்ந்து விட்டால் ஒரு குரங்கு பட்டாளமே ஒன்னா சேர்ந்த கதை தான். கொஞ்ச நஞ்ச வாழ்த்தனமில்லை. தினமும் யாரிடமாவது சண்டை பிடித்து ஊர்வம்பை வளர்த்து கொண்டு வருவதுதான் யாழின் ஒரே வேலை. எல்லாத்திலும் கதிர்தான் யாழின் கிரைம் பார்ட்னர். அவள் தோற்றம் என்னவோ அவள் தாய் லக்ஷ்மியை அச்சில் வார்த்தது போல அப்படியே இருக்கும். இப்போதுள்ள யாழுக்கும் அதே வயதில் இருந்த லக்ஷ்மியும் ஒன்றாக பார்த்தால் 7 வித்தியாசங்கள் கண்டுபிடிப்பது கூட அரிதுதான். அப்படி ஒரு முக ஒற்றுமை. ஆனால் குணமோ அப்படியே அவளின் தாத்தா வீரமறவர்தான். பெற்றவள் அவளாயிருந்தாலும் பேத்தியை மார்பிலும் தோளிலும் போட்டு வளர்த்தது மொத்தமும் வீரமறவர் தானே. கோபம் வந்தால் எளிதில் குறையாது. ஒரு முடிவெடுத்து விட்டாள் என்றால் மாற்றிக்கொள்வது என்பது அவள் கனவிலும் நடக்காத காரியம். பொறுமை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்பவள். அவள் செய்யாத தவறுக்கு யாராவது அவளை குற்றம் சொல்லிவிட்டாலே அவர்களுடன் பேசுவதையே நிறுத்திவிடுவாள். ஒரு முறை லக்ஷ்மியும் அதே போல் செய்துவிட 2.5 மாதங்கள் தாயுடன் பேசாமல் முறைத்து கொண்டே திரிந்தாள் அவள். வீரமறவர் சமாதானப்படுத்தியும் பயனில்லை. மகளின் கவலைப்படைந்த முகத்தை காண சகிக்காமல், அம்மாட்ட பேசலனா ஏங்கிட்டையும் பேசாத என வீரமறவர் அவளுடன் பேசாமல் இருக்க அதன் பிறகே இறங்கி வந்தாள் யாழ். அப்பா இல்லாத கவலை ஒரு நாள் கூட அவளுக்கு வந்ததில்லை. வீரமறவர் வரவிட்டதில்லை. தன் பேத்தியின் சந்தோஷம்தான் தன் வாழ்வில் லட்சியம் என வாழ்ந்தவர் அவர். யாழுக்கு அவர்தான் எல்லாமே. அவளுக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் பிடித்தது அவள் தாத்தா தான். அம்மா எல்லாம் 2ஆம் பட்சம்தான். தன் தாயை பிரிந்து கூட மாதக்கணக்கில் இருந்து விடுபவளால் தந்தை பிரிந்து ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அழுவது கோழைகளின் அடையாளம் என்று சொல்லி சொல்லி வளர்த்திருந்தார் வீரமறவர். அதனாலேயே அவள் அழுவது என்பது அரிதாகி போனது. அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே அவள் அழுததில்லை. ஏன் எவ்வளவு பெரிய காயம் பட்டாலும் கூட அவள் அழுவது அரிதுதான். லக்ஷ்மி அடித்த போது கூட வாங்கி கொண்டு அழுத்தமாய் அமர்ந்திருந்தாளே தவிர அழவில்லையே. ஆனால் அவள் அழ வேண்டிய நாளும் வந்தது. அவள் +2 தேர்வுகள் முடிவுகள் வெளியாகி இருந்த சமயம். கிட்டத்தட்ட 1000 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாள் அவள். அன்று இரவு சாப்பாட்டின் போது அவள் மேலே என்ன படிக்கப் போகிறாள் என்ற பேச்சு எழுந்தது. நீ என்ன கண்ணு படிக்க ஆசைப்படுற என்றார் வீரமறவர் பேத்தியிடம். இப்ப என்னத்துக்கு அவளை மேல படிக்க வைக்கணும்னு சொல்றீங்க? பேசாம பொட்ட பிள்ளை கட்டி கொடுப்பீங்களா? அதை விட்டு போட்டு என்றார் அஞ்சம்மாள். இப்படி சொல்லிதான் என்னை கட்டி கொடுத்தீங்க. என்னத்த நல்லா இருந்துட்டேன். அவ இஷ்டப்பட்டதை படிக்கட்டும். படிச்சாதான் பொண்ணுங்களுக்கு இந்த உலகத்துல தனிச்சு தன்னாலையும் வாழ முடியுங்கிற நம்பிக்கை வரும் என்றாள் லக்ஷ்மி உறுதியாய். என் மவ சொல்றதான் சரி. நீ சொல்ற கண்ணு மேல என்னத்தை படிக்க போறவ என்றார் வீரமறவர். அது அப்புச்சி உயிரை கொடுக்கிற படிப்பு படிக்க போறேன். என்னை கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்றாள் யாழ். என்னடி டாக்டருக்கு படிக்க போறியா?
ஐயோ அப்புச்சி, அது உயிரை காப்பாத்துறதுக்கு, நான் சொன்னது உயிர் கொடுக்கிறது என நொடித்து கொண்டாள் சின்னவள். தெரியலடா கண்ணு, நீ ஏன் சொல்லு. விவசாயம் படிக்க போறேன் என்றாள் பெருமிதமாய் முகம் விகசிக்க சின்னவள். அடிக்கழுத, அவன் டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணுங்கிறான். இவேனடானா காசு செலவு பண்ணி விவசாயம் படிக்க போறேன்றா என்றாள் லக்ஷ்மி. அது என்னத்தா, நாங்க தான் விவசாயம் பண்ணி தண்ணி இல்லாம சேத்துலையும் வாய்க்கா வரப்புலையும் கஷ்டப்படுறோன்னா நீயும் ஏண்டா கண்ணு கஷ்டப்பட போற என்றாள் அவள் பாட்டி. ஏன் அம்மாச்சி, நீ பிறந்தப்ப டிவி, ஃபோனு, கரண்ட்டு இதெல்லாமே இருந்துச்சு இல்லை? அது இல்லைன்னா இப்போ யாராவது செத்து போயிடுவாங்களா? இல்லை, இதெல்லாம் இல்லாமல் நாம் உயிர் வாழலாம். ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியறதில்ல. 3 வேளை சாப்பாடு இல்லாமல் யாராலையாவது உயிரோடு இருக்க முடியுமா? அதுக்கு காரணமான நெல்லை விளைய வைக்கிற நாமளே இப்படி பேசலாமா? நான் நிச்சயம் விவசாயம்தான் படிக்க போகிறேன், 4 பேருக்கு சாப்பாடு போட போகிறேன் என்ற யாழே. அப்படி ஒன்று அம்மாச்சிக்கு புரிகிற மாதிரி சொல்லுடி என்ற ராசாத்தி என அவளை பெருமிதமாக கட்டி கொண்டார் வீரமறவர். பேசியபடியே அனைவரும் சாப்பிட்டு முடித்து உறங்க சென்று விட்டனர். மறுநாள் வழக்கம் போல தனது தாத்தாவை எழுப்ப சென்ற யாழுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவள் எவ்வளவு எழுப்பியும் வீரமறவர் எழவில்லை. நிம்மதியான உறக்கத்திலேயே இந்த உலக வாழ்க்கையை விட்டு நீத்திருந்தார் அவர். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.